ஹாய் எல்லாருக்கும். நேற்று என் தம்பி இறந்துட்டான். போஸ்ட்லாம் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்தீங்க. அதில் ஒரு சிலர் வந்து என்னாச்சுன்னு சொன்னீங்கன்னா, எங்கள் வீட்டில் இருக்க பெட்டை வந்து நாங்கள் நல்லா பார்த்துப்போம்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான். ஒரு 4 டேஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து லைட்டாக காய்ச்சல் மாதிரி வந்துருந்துச்சு. அப்பப்போ வந்து காய்ச்சல் இந்த மாதிரி வருமா, அப்போ குட்டியாக வந்து பால் அம்மா வந்து உடச்சி கொடுப்பாங்க. அதில் ஹாஃப் கொடுத்தாங்க, சரியாயிரும் ஒரு சில டைமு. அதை தாண்டி ஏதாச்சும் ரொம்ப ஃபீவராக இருக்குது, ஃபுட் பாய்சனாக ஆகிடுச்சின்னா வெட்டினரி ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் வந்து வீட்டுக்கே வருவாங்க, வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து இதே மாதிரி தான் ஒரு 4 டேஸ் பேக் வந்து இந்த காய்ச்சல் வந்ததுனால அப்போ சரியாயிடும்னு நினச்சி பால் கொடுத்துட்டு விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஒரு மாதிரி அவனால் வந்து சாப்பிட முடியல, எந்திரிச்சு நடக்கவே மாட்றான், கால் பின்னி பின்னி நடந்துகிட்டே இருந்தான். ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டரை கூப்பிட்டு அவர் வந்து செக் பண்ணார். எதுவும் ஃபீவர் மாதிரிலாம் எதுவும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு குளுக்கோஸ் மட்டும் ஏற்றிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுட்டு போனார். அது என்ன ஆயிடுச்சு, ஆல்ரெடி கொடுத்த டேப்லெட்டு இவங்க கொடுத்த மெடிக்கேஷன் எல்லாமே வந்து கலந்து அவனுக்கு ஒரு மாதிரி திருப்பி அப்போது குளுக்கோஸ் போட்டப்போ நல்லா இருக்கிறான், திருப்பி எந்திரிச்சு அவனால் நடக்க முடியல. ஆனால் சாப்பிட்டுட்டு தான் இருந்தான், ஓகேவாக இருந்தான். அன்னைக்கும் அதே மாதிரியே இருந்ததுனால அடுத்த நாள் என்ன பண்ணோம், இங்கே சேலமில் வந்து ஒரு பெட் கிளினிக் இருந்துச்சு, அந்த பெட் கிளினிக் கூப்பிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். அவங்களும் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க, எதுவும் பெருசாக இல்லை, லிவரில் மட்டும் ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மற்றபடி உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அவர் வந்து ஹோப் கொடுத்துருந்தாரு. நாங்களும் என்ன பண்ணிட்டு இருந்தோம், அவன் ஆல்ரெடி வந்து சின்னதாக ஏதாச்சும் ஒரு விஷயம்னாலே வந்து ரொம்ப ரியாக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவான், ரொம்ப செல்லம் இல்லை, ரொம்ப ரியாக்ட் பண்ணுவோம். அதனால வந்து ஒன்றும் இல்லைடா அமைதியாருன்னு அன்னைக்கெல்லாம் விட்டுட்டே இருந்தோம். நேற்று காலையில் நேற்று நைட்லாம் வந்து ஒரு மாதிரி சவுண்டு விட்டுட்டே இருந்தான். ஒரு நாள் வலிக்குது போல், அதனால கத்துறான் போல், அதனால அதான் டேப்லெட் கொடுத்துருவோம்ல சரியாயிரும்னு நினச்சி ஃப்ரீயாக விட்டோம். நேற்று காலையில் நான் வந்து என்ன நினைச்சேன், நான் நேற்று தான் வந்து இந்த டே இன் மை லைஃப்லாம் எந்த எடுக்கலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் டிஸ்கஷன் ஒன்று இருந்துச்சு, அதனால் அங்கே கிளம்பிட்டேன். வீட்டில் என் சிஸ்டர் மட்டும் தனியாக இருந்தாங்க. அவனுக்கு வந்து ஒரு மாதிரி கால்லாம் விரைச்சிருச்சுன்னா இப்படியே ஸ்ட்ரைட்டாக இப்படி வச்சுட்டே இருந்தான், சாப்பிடவே இல்லை. 2 நாளாச்சு சாப்பிட்டான், தண்ணி குடித்தான். ஆனால் நேற்று வந்து கால்லாம் இப்படி ஆயிடுச்சு, அவன் சாப்பிடவே இல்லை. டக்குன்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு அண்ணாவை வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு என் சிஸ்டர் வந்து அவனை கூட்டிகிட்டு கிளினிக் வந்துட்டாங்க, நானும் கிளினிக் வந்துட்டேன். உள்ளார போன உடனே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவன் தலையை சுற்றி கீழே விழுறான். அவன் வந்து கால் எடுத்து வைக்கவே முடியல, ஒரு மாதிரி மூச்சு விட சிரமப்பட்டுக்கிட்டே இருந்தான். ஆக்சிஜன்லாம் வச்சு ரொம்ப ட்ரை பண்ண உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஏன்னா அவன் வாய்க்கிட்டலாம் கை வைக்கவே முடியாது யாராலையுமே. பாய்க்குள்ளெலாம் கை வச்சோன்னு நாக்கெல்லாம் வெளியில் நின்னோன்னே தெரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரித்தப்ப அவங்க வந்து இந்த மாதிரி தான் எங்கள் லாபம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓரளவு 80% தெரிஞ்சிருந்துச்சு, ஆயிடுமோன்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் ஆகாது அப்படின்னு ஒரு ஹோப் இருந்துச்சு. டக்குன்னு போய் பார்த்த உடனே எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மரணத்தை எதிர்பார்க்கவே இல்லை சுத்தமாக. என்னை விட அம்மாவுக்கு அவன்னா ரொம்ப உயிர். என்ன தெரிஞ்சவங்க, என் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க, என் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தெரியும் சீசரை வந்து நாங்கள் எப்படி பார்த்துக்கிட்டோம், அவன் வந்து எவ்வளோ செல்வாக்கா இந்த வீட்டில் இருந்தான் அப்படின்னு சொல்லி. என் சொந்தக்காரங்க எல்லாருக்குமே அவன் ரொம்ப செல்லம், பக்கத்து வீட்டுக்காரங்க, நாங்கள் ஊருக்கு போகிற இடத்துல அந்த இடத்துல எல்லாருக்குமே அவன் ரொம்ப செல்லம். எதிர்பார்க்கவே இல்லை இந்த மரணத்தை. நாங்கள் இன்னமும் ஏற்றுக்கவே முடியல. இப்போ வரையுமே கார் எடுத்துகிட்டு வெளியில் வர்றப்ப குலைப்பான், அது இல்லை. இன்னும் அவனுக்கு வச்ச ஃபுட்டு நேற்று நைட்டு போனப்போ அப்படியே தான் இருந்துச்சு, அவனுக்கு வச்ச தண்ணி அந்த இதுவும் அப்படியே தான் இருந்துச்சு. அவனுக்கு என் தங்கச்சி வேறு புதுசாக வந்து லேஸ் வாங்கியிருந்தா கழுத்துக்கு போடுறதுக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு நேற்று அழுக. அம்மாவை இன்னமும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நானும் சென்னைக்கு போயிடுவேன், என் தங்கச்சியும் ஒர்க்குக்கு வெளியில் போயிடுவா. அம்மா அவன் தான் பார்த்துக்கிட்டான் கூட இருந்து. அவனை கழட்டி விட்டுட்டு அம்மா உள்ளார தூங்குவாங்க, அம்மா உள்ளார வேலை செய்வாங்க, எந்த பயமுமே இல்லாமல் அப்படி தான் பார்த்துக்கிட்டான். உண்மையாலுமே எனக்கு ஒரு தம்பி இருந்து
அவன் எப்படி என் அம்மாவை பார்த்துக்குவானோ அந்த மாதிரி தான் அம்மாவை பார்த்துக்கிட்டான். இன்னும் அம்மாவால் அதுலேருந்து மீண்டு வரவே முடியல. ஸோ இதை ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் பெட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து நம்மளுக்கு தெரியாது. சின்ன குழந்தையா இருந்துச்சுன்னா கூட அதுக்கு ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்குது. பெட்டுக்கு பெருசாக நம்மளுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் சின்னதாக ஏதாச்சும் ஒரு விஷயம்னாலுமே வந்து கொஞ்சம் கரெக்டான ப்ராப்பரான மெடிகேஷன், ப்ராப்பரான ஹாஸ்பிட்டல்ஸுக்கெலாம் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பெட்டு கிடையாது, நம்ம ஃபேமிலியில் ஒருத்தருன்றதை வந்து பெட்டை வளர்க்குற நம்மளுக்கு தான் தெரியும். அவனுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் பேர் வந்து திக் பேரலிசிஸ் அட்டாக்னு சொல்லி, ஃபர்ஸ்ட் அது வந்து ஃபீவர் வர வைக்கும். திக்னா அந்த உண்ணி இருக்குல்ல, அதை வச்சு ஃபீவர் வர வைக்கும். பெட்ஸ்க்கெல்லாம் அது வரும். ஃபீவரோட அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து அது வந்து அதோட ரெட் பிளட் செல்ஸ் எல்லாத்தையுமே கம்மி பண்ணி ஸ்ட்ரோக் வர வச்சிரும். ஸ்ட்ரோக்கோட எண்டு தான் வந்து இறந்துட்டான். ஸோ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் ஆச்சு. ஸோ ஃபீல் பண்ண எல்லாருக்குமே, ஆறுதல் தெரிவித்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அவன் எங்கள் கூட தான் இருக்கான்.